தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, குழந்தையாக மாறி உன் குழந்தையாக மாறி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. பாபா உன்னை அறிந்து கொண்டேன் உண்மையான ஞானத்தினால், பாபா உன்னை அறிந்து கொண்டேன் உண்மையான ஞானத்தினால், என்னை நான் உணர்ந்தேனே உயர்வான ஞானத்தினால், என்னை நான் உணர்ந்தேனே உயர்வான ஞானத்தினால், உயர்வான ஞானத்தினால். மேலிருந்து வந்தாய் என்னை நீயும் தேடி, மேலிருந்து வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. உன் நினைவே எப்போதும் என்னை சுகமாக வைத்திடுமே, உன் நினைவே எப்போதும் என்னை சுகமாக வைத்திடுமே, உன் பெயரை சொன்னாலே தடையெல்லாம் தகர்ந்திடுமே, உன் பெயரை சொன்னாலே தடையெல்லாம் தகர்ந்திடுமே, தடையெல்லாம் தகர்ந்திடுமே. உலகை நீயும் மாற்றவே வந்தாய் இறங்கி, உலகை நீயும் மாற்றவே வந்தாய் இறங்கி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி, குழந்தையாக மாறி உன் குழந்தையாக மாறி தினந்தோறும் வந்தாய் என்னை நீ
செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. சொர்க்கத்தின் ஆதி தேவனும் அவரே. தன்னை போன்றே பலரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே புவியில் பாபா வந்தாரே. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम शांति. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, நாம் தான் செல்வந்தர்களாக இருந்தோம், ஆனால் இப்போ ஏழைகளாக மாறிட்டோம். இப்போ மீண்டும் செல்வந்தர்களாக ஆகணும்னா பாபாவுடைய நினைவின் மூலமாக நாம் சக்தி என்ற ஆஸ்திகளை நமக்குள் நிரப்பிக்கணும். எப்போ சக்திசாலியாக இருந்தோமோ அப்போ நம்ம விஸ்வத்துக்கே மகாராஜா மகாராணியாக இருந்தோம். அங்கே அகால மரணங்கள், திடீர் மரணங்கள் என்பது வராது. நேரம் வரும்போது ஆத்மா தானாக இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் போகும். அந்தளவுக்கு நம்ம ஆத்மா நல் நிலையில் இருந்தது. இப்போ மீண்டும் பாபா வந்திருக்காரு ஆத்மாவை மீண்டும் செல்வந்தனாக ஆக்க.
நமக்குள்ள இந்த பெருமை வேணும். நான் இப்பொழுது மீண்டும் இந்த படிப்பின் மூலமாக, யோகத்தின் மூலமாக செல்வந்தனாக மாறுகின்றேன். ஆகவே பிராமண வாழ்க்கையில் ஞானமும் வேணும், யோகமும் வேணும். ஞான யோகத்தின் மூலமாக தான் ஆத்மா உயர்ந்த நிலை அடைகின்றது. 7/8/2025 ஓம் சாந்தி. बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, अविनाशी ज्ञान रतन धारण कर अब तुम्हें फकीर से अमीर बनना है। இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தனங்களை தாரணை செய்து இப்பொழுது நீங்கள் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும். தும் ஆத்மா ஹோ ரூ பசந்த். நீங்கள் ஆத்மாக்கள், ஞானி மற்றும் யோகிகள். நாம் இப்போ ஞானி மற்றும் யோகிகள். பாபாவுடைய ஞான படிப்பும் படிக்கிறோம், பாபாவை நினைவு செய்கிறோம், அதை ராஜயோகம்னு சொல்கிறோம். ஆக நான் ஆத்மா, ஞானி யோகி ஆத்மா. கேள்வி, कौन-सी शुभ भावना रख पुरुषार्थ में सदा तत्पर रखना है? நம்ம புருஷார்த்தத்தில் சதா ஈடுபட்டிருக்க வேண்டும் என்றால் என்ன ஒரு சுப பாவனை என்பது இருக்க வேண்டும். என்ன ஒரு சுப பாவனை இருந்தால் நம்ம முயற்சி என்பது சதா தத்பர், அதில் ஈடுபட்டிருக்கணும். சதா நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சோம், ஒரு வாரம் செஞ்சோம், ஒரு வருஷம் செஞ்சோம், அப்படி கிடையாது. எந்த ஒரு சுப பாவனை இருந்தால் நம்ம தொடர்ந்து இந்த முயற்சி செய்ய முடியும். உத்தர், सदा यही शुभ भावना रखनी है, हम आत्मा सतो प्रदान्ति. சதா நாம் இந்த சுப பாவனை என்பது வைக்க வேண்டும். நான் ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தேன். हमने ही बाप से शक्ति का वर्षा लिया. நான் தான் தந்தையிடமிருந்து சக்திகள் என்ற ஆஸ்தியினை பெற்றிருந்தேன். अब फिर से ले रहे हैं. இப்பொழுது மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். इसी शुभ भावना से पुरुषार्थ कर सतो प्रधान बनना है. இந்த ஒரு சுப பாவனையுடன் முயற்சி செய்து சத்தோ பிரதானமானவர்களாக ஆக வேண்டும். ஐசே நகி சோச்சனா கி, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. சப் சத்தோ பிரதான் தோடகி பனேங்கி. அனைவரும் சத்தோ பிரதானமாக ஆக முடியுமா என்ன? நகி. याद की यात्रा पर रखने का पुरुषार्थ करते रहना सर्वे से ताकत लेनी है. எல்லாரும் சத்தோ பிரதான ஆக முடியுமா? எல்லாரும் தூய்மையாக ஆக முடியுமா? எல்லாரும் தேவதையாக ஆயிடுவாங்களா? அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நினைக்காம நாம் நம்முடைய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கணும். நாம் நினைவு யாத்திரை செய்து கொண்டே இருக்க வேண்டும், சேவை பண்ணணும். இப்போ நம்ம சக்திகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். பாடல், இஸ் பாப் கி துனியா சே. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து, இன்னைக்கு உலகம் பாவம் நிறைஞ்சிருக்கு. இந்த பாவமான உலகத்தில் துக்கம், அசாந்தி தான். அதனால் இந்த பாடலில் எங்களை ஒரு அமைதி நிறைந்த உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள்னு பாடுறாங்க. ஓம் சாந்தி. எஹை படாயி, இது கல்வி. ஹரேக் பாத் समझानी है और जो भी सत्संग आदि के वक्त सब भक्ति के है. இது படிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா புரிய வைக்கின்றார். மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய சத்சங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துடையது. பக்தி கர்த்தே கர்த்தே பெக்கர் பங்கி. பக்தி செய்து செய்து என்ன ஆயிடுச்சு? ஆத்மா ஏழை ஆயிடுச்சு. ஆத்மா எல்லாமே இழந்துடுச்சு. ஏன்னா சர்வசக்திவான் கடலாக இருக்கக்கூடியவருடைய தொடர்பு இல்லாமல் மற்ற என்ன முயற்சி செய்தாலும் ஆத்மா இழக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஏழை ஆயிட்டீங்க. வக் பெக்கர்ஸ் ஃபக்கீர் அவுர் ஹே, தும் அவுர் கிஸ்ஸே பெக்கர் ஹோ. உலகத்தில் ஏழைகள், பிச்சைக்காரர்கள் என்று இருக்காங்க. ஆனால் அது வேற. நீங்கள் இதில் பெக்கர் ஆயிட்டீங்க. தும் அமீர் தே,
நீங்கள்தான் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அபி ஃபக்கீர் பனி, இப்பொழுது ஏழையாக ஆகிவிட்டீர்கள். கிஸ்கோ பி பதா நஹி அம் அமீர் தே, இது யாருக்குமே தெரியல, நான் செல்வந்தனாக இருந்தேன். தும் பிராமன் ஜான்தே ஹோ அம் விஸ்வகி மாலிக் அமீர் தே, பிராமணர்கள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், நாம் உலகத்துக்கே தலைவர்களாக செல்வந்தர்களாக இருந்தோம். அமீர் சந்த் சே ஃபக்கீர் சந்த் பன் கயே, உலகத்துக்கே அதிபதியாக, விஸ்வ மகாராஜன் விஸ்வ மகாராணியாக அவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்த நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க? ஏழ்மை நிலை அடைந்து விட்டீர்கள். அப் எக் படாயி ஹை, இப்பொழுது இது ஒரு படிப்பு. ஜிஸ்கோ அச்சி ரீதி பட்னா ஹை தாரன் கர்னா ஹை, இந்த படிப்பை நன்றாக படிக்க வேண்டும் மற்றும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். और धारण कराने की कोशिश करना, மற்றவர்களையும் இந்த ஞான கல்வியை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் கடைப்பிடிப்பதற்குண்டான முயற்சியை செய்விக்க வேண்டும். நாம் செய்தால் பத்தாது, மற்றவர்களும் இந்த ஞானத்தை கடைப்பிடிச்சு அவங்களும் செல்வந்தர்களாக ஆக்கணும். அவினாஷி கியான் ரத்தன் தாரன் கர்னாஹே, இந்த அழிவற்ற ஞான ரத்தனங்களை தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா ரூப் பசந்த் ஹேனா, ஆத்மா ஞானி மற்றும் யோகியாக ஆகியுள்ளது. ஆத்மா ஹி தாரன் கர்த்திகே ஷரீர் தோ வினாஷி ஹே, இதை கேட்டு நடைமுறைப்படுத்தி அது தன்னுடையதாக ஆக்கி கொள்வது எதுன்னா ஆத்மா தான். ஆத்மா தான் அழியாதது, ஆத்மாவில் தான் எல்லாமே சம்ஸ்காரங்களாக பதியுது. மற்றபடி ஷரீரம் என்பது அழியக்கூடியது. काम की जो चीज नहीं होती उनको जलाई जाता है, எந்த ஒரு பொருள் காரியத்துக்கு பயனற்றதோ அந்த பொருளை எரித்து சாம்பலாக்கிடுறாங்க. शरीर भी काम का नहीं रखता तो उनको आग में जलाता है, எப்பொழுது இந்த உடல் கூட எதற்கும் பயனற்றதாக ஆகிவிடுகின்றதோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க? ஆத்மா உடலை விட்டு போனவொடனே இந்த உடல் எதுக்கு பயன்படாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. அப்போ உடனே அதை எரிச்சிடுறாங்க. ஆத்மா கொத்தோ நகி ஜலாத்தே, ஆத்மாவை எரிப்பதில்லை. அம் ஆத்மா ஹே சப்சே ராவணராஜ் யுவா ஹே தோ மனுஷ தேக அபிமான் மே ஆகையா, நாம் ஆத்மாக்கள் ஜப்சே எப்பொழுதிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆனதோ அப்போதிருந்து எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? தேக அபிமானத்தில் வந்துட்டாங்க. மை ஷரீர்கும் எ பக்கா ஹோ ஜாத்தா ஹை, ராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆனதிலிருந்து தன்னை தேகம் தேகம் என்று நினைத்து இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் என்றாலே இந்த தேகம் என்று அவங்களுக்குள்ள உறுதியாயிடுச்சு. ஆத்மா தோ அமர் ஹை, ஆத்மா அழிவற்றது. அமர்நாத் பாப் ஆக்கர் ஆத்மாவும் கோ அமர் பனாத்தா ஹை, அமர்நாத் தந்தை வந்து ஆத்மாக்களை அமரமாக ஆக்குகின்றார். वहाँ तो अपने समय पर अपना मर्जी से एक शरीर छोड़ दूसरा लेते हैं, சத்தியத்தில் அவரவர்களுடைய விருப்பப்படி ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றார்கள். அவரவர் விருப்பப்படினா அவங்களுடைய அந்த குறித்த ஆயுள் 150 வருஷம் முடியும் போது தான் அவங்களுக்கு எண்ணம் வரும், நாம் இந்த வயோதிக உடலை விட்டு மீண்டும் குழந்தையாக பிறப்போன்னு அந்த எண்ணம் வந்த பிறகுதான் ஆத்மா உடலை விட்டு பிரியும். क्योंकि ஆத்மா மாலிக் है, ஏன்னா அங்கே ஆத்மா மாலிக்காக இருக்குது. ஜப் சாஹோ ஷரீர் சோடே, அது விரும்பும் போது தான் ஷரீரத்தை விடும். வஹா ஷரீர் கா ஆயு படி ஹோத்தி ஹி, அங்கே ஷரீரத்தினுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கும். சரப் கா மிஷால் ஹை, பாம்பனுடைய உதாரணம் கூட சொல்கிறாங்க. अभी तुम जानते हो एक तुम्हारा बहुत जन्मों का अंत का जन्म पुराना काल है, இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் பல பிறவிகள் எடுத்து இது கடைசி பிறவியினுடைய கடைசி சரீரம். 84 ஜனம் ஒரே லீ,
84 பிறவிகள் முழுமையாக எடுத்துட்டீங்க. கொய்கோ 60, 70 ஜனம்பிகை, கொய்கோ 50 ஒரு சிலர் 60 பிறப்பெடுக்கிறாங்க, ஒரு சிலர் 70 பிறப்பெடுக்கிறாங்க, ஒரு சிலர் 50 பிறவி கூட எடுக்கிறாங்க. त्रेता में ज़रूर आयु कुछ न कुछ कम हो जाती है. திரேதா யுகம் வரும்போது ஆயுள் கூட சற்று குறைவாகி விடுகின்றது. சத்தியமே ஃபுல் ஆயு ஹோத்தி ஹை. சத்தியத்தில் 150 ஆண்டு காலங்கள் முழுமையாக வாழ்ந்து தான் உடலை விட்டு பிரிவாங்க. அப்புருஷாத் கர்னாகே அம் பல பலே சத்தியுமே ஆயே. நாம் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும், முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும். வஹா தாக்கத் ரக்திகே அகாலா மிருத்யு நகி ஹோதா. அங்கே சக்தி நிறைந்திருக்கும், அங்கே எந்த விதமான துர்மரணங்கள் இருக்காது. தாக்கத் கம் ஹோத்தி ஃபிர் ஆயு பி கம் ஹோ ஜாத்தி ஹை. சக்தி குறையும் போது ஆயுளும் குறைந்து விடுகின்றது. आप जैसा बाप सर्वशक्तिमान है, तुम्हारा आत्मा को भी शक्तिवान बनाता है. தந்தை அனைத்து சக்திகள் நிறைந்தவர், அவர் உங்களுடைய ஆத்மாவையும் அனைத்து சக்தி நிறைந்தவராக ஆக்குகின்றார். एक तो पवित्र बनना है और याद में रहना है, तब शक्ति मिलती है. ஒன்று தூய்மையாக வாழ வேண்டும், இரண்டாவது தந்தையின் நினைவு செய்ய வேண்டும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சக்தி என்பது கிடைக்கின்றது. பாப் சே சக்தி கா வர்ஷா லேதி. தந்தையிடமிருந்து சக்திகள் என்ற ஆஸ்தியினை பெறுகிறீர்கள். பாப் ஆத்மா தோ சக்தி ல ந சகி. பாவ ஆத்மாக்கள் பாபாவிட்டிருந்து சக்தியை பெற முடியாது. ஏன்னா அவங்க பாபாவினுடைய நினைவு செய்வதற்குண்டான கனெக்ஷன், தொடர்பே ஏற்படாது, நினைவு செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சக்தி பெற முடியும்? புண்ணிய ஆத்மா பந்தே ஹோ தோ சக்தி மில்தி. புண்ணிய ஆத்மாக்களாக ஆகும்போது தான் சக்தி கிடைக்கின்றது. ஏக் க்யால் கரோ ஹம் ஆத்மா சதோ பிரதான் தி. இம்மாதிரியான சிந்தனை செய்யுங்கள், நான் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தேன். அமேஷா சுப பாவனா ரக்னி சை. எப்பொழுதும் சுப பாவனை என்பது வைக்க வேண்டும். ஐசனைகி சப் தோடுகி சத்தோ பிரதான் ஹோகா. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் சத்தோ பிரதானமாக ஆக முடியுமா என்ன? கை தோ சத்தோ பி ஹோகா. ஒரு சிலர் சத்தோ நிலை கூட இருப்பாங்க. नहीं, अपने को समझना चाहिए हम पहले सतो प्रधान थे. ஆனால் எப்பொழுதுமே தன் மீது தனக்கு என்ன சுப பாவனை இருக்கணும்? நான் சத்தோ பிரதானமாக இருந்தேன். நிக்ஷை சேகி சத்தோ பிரதான் பனி. நம்பிக்கையின் மூலமாகத்தான் சத்தோ பிரதானமாக ஆக முடியும். ஐசே नहीं हम कैसे सतो प्रधान बन सकेंगे. நாம் எல்லாரும் எப்படி சத்தோ பிரதான் ஆக முடியும் அப்படி நினைக்கக்கூடாது. ஃபிர் கிசக் ஜாத்தி ஹை. எல்லாரும் ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சா நம்முடைய மனம் நழுவிவிடும். யாத் கி யாத்ரா பர் நஹீரத். அவர்கள் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. ஜித்னா ஹோ சகே புருஷார்த் கர்னா. எந்தளவு முடியுமோ முயற்சி செய்ய வேண்டும். अपने को ஆத்மா சமஜ் சத்தோ பிரதான் பன்னா ஹை. தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இஸ் சமய மனுஷி மாத்திர தமோ பிரதான் ஹை. இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். துமரா ஆத்மா தமோ பிரதான் ஹை. உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆத்மா கோ சத்தோ பிரதான் பன்னா ஹை பாக்கி யாத் சே. ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் தந்தையின் நினைவின் மூலமாக. சாசா சர்வீஸ் பி கரேங்கே தோ தாக்கத் மிலேங்கி. கூடவே சேவை செய்தாலும் சக்திகள் கிடைக்கும். समझो कोई सेंटर खोलता है तो बहुतों की आशीर्वाद उनकी सिर पर आएंगे.
பாபாவுடைய கிளை நிலையங்கள் யாராவது திறக்கிறாங்க, அதற்கு உதவி செய்கிறாங்க, அதுக்கு எல்லா ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா அநேக ஆத்மாக்கள் வந்து ஞானம் கேட்குறாங்க, யோகா பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பிராப்திகள் அடைகிறாங்க. அப்போ அந்த புண்ணியத்தினுடைய பிராப்தி எல்லாமே அந்த புது கிளை நிலையத்தை ஓப்பன் செய்த ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக போய் சேருங்கிறார். இதெல்லாம் சூக்ஷ்ம கர்மத்தின் கணக்கு. மனுஷ தர்மசாலா பனாத்தாய் தோ கோய் பி ஆயே விஸ்ராம் பாயே. உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ தர்மசாலைகள் கட்டுறாங்க. எதுக்காக கட்டுறாங்க? மக்கள் வந்து அங்கு ஓய்வு எடுக்கட்டும். ஆத்மா குஷி ஹோகானா, ஓய்வெடுக்கும்போது ஆத்மா சந்தோஷப்படும் இல்லையா? रहने वाला आराम मिलता है तो उसका आशीर्वाद बनने वालों को मिलता है. யார் அந்த இடத்துல போய் இளைப்பாரி ஓய்வெடுத்து மகிழ்ச்சி அடைகின்றார்களோ, அப்போ யார் அந்த தர்மசாலை கட்டினார்களோ அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக போகும். फिर परिणाम क्या होगा? दूसरे जन्म वक्त सुखी रहेंगे. இப்போ இந்த மாதிரி அவங்க கட்டுறத காரணத்தினால அவங்களுக்கு அதனுடைய பலன் என்ன? நிகழ்காலத்தில் ஆசீர்வாதம் கிடைக்குது. அடுத்த பிறவி அவங்க ரொம்ப சுகமான பிறவி எடுப்பார்கள். மக்கான் அச்சா மிலேங்கி, மக்கான் கா சுக்கு மிலேங்க. அவர்கள் அடுத்த பிறவியில் நல்ல குடும்பத்தில் நல்ல வீட்டில் போய் பிறப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அவருக்கு சுகம் கொடுப்பாங்க. ஐசினைக்கு கபி பிமார் நஹி ஹோகா. அப்படி சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு பொழுதுமே நோய்வாய்ப்பட மாட்டாங்க. சிறு மக்கான் அச்சாமிலே அவங்க தர்மசாலை கட்டி கொடுத்ததுனால அதே மாதிரி அடுத்த பிரிவில் அவங்களுக்கு நல்ல வீடு அமையும். ஹாஸ்பிட்டல் கோலே ஹோகா தோ தந்துருஸ்தி அச்சா. ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. யூனிவர்சிட்டி கோலா ஹோகா தோ படாய் அச்சி ரஹி. யாராவது கல்விக்காக தானம் பண்ணுறாங்க, பல்கலைக்கழகங்கள் திறந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அடுத்த பிறவியில் நல்ல படிப்பறிவு இருக்கும். இதனுடைய அர்த்தம் எந்த ரூபத்தில் நாம் நற்கர்மங்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த ரூபத்தில் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்வர்கமே தோ எக் ஹாஸ்பிட்டல் ஆதி ஹோத்தி நஹி. ஸ்வர்க்கத்தில் ஹாஸ்பிட்டல் இவைகள் இருக்காது. யஹா தும் புருஷார் சே एक ही जन्म के लिए प्रारब्ध बनाते हो. நீங்கள் இங்கு செய்யக்கூடிய முயற்சியின் மூலம் 21 பிறவிகளுக்குண்டான பலனை பெறுகிறீர்கள். பாக்கி வஹா ஹாஸ்பிட்டல் கோர்ட் போலீஸ் அதி குச் நஹி ஹோகா. மற்றபடி சத்தியுகத்தில் ஹாஸ்பிட்டல், காவல் நிலையம், கோர்ட் இவைகள் எதுவுமே இருக்காது. அபி தும் சல்தே ஹோ சுகதாமி. இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். வஹா வஜீர்பி ஹோத்தா நஹி. அங்கு மந்திரிகள் கூட இருக்க மாட்டாங்க. ஊஞ்சித்தே ஊஞ்ச் खुद महाराजा महारानी वह वजीर की राय तोड़े ही लेंगे. சத்தியத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் மகாராஜா மகாராணி. அப்படி இருக்கும்போது அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவங்க எந்த மந்திரிகள் தேவையில்லை ஆலோசனை கேட்பதற்கு. ராய் தப் மில்தி ஹை ஜப் பே அக்கல் பன்தி ஜப் விகாரோம் மீ கிர்தா ஹை. எப்போ வந்து மந்திரிகள் ஆலோசனைகள் ஆட்சி புரிய தேவைப்படுகின்றதுன்னா எப்போ விகாரத்தில் போகிறோமோ அப்போ நம்ம புத்தி மங்கி விடுகின்றது. அதுக்கப்புறம் தான் துவாபரயுகத்திலிருந்து தான் மந்திரிகள் இருக்கு. ராவன் ராஜ் மே பில்குல் கி பே அக்கல் துச்ச புத்தி பஞ்சாத். ராவண ராஜ்யத்தில் முற்றிலும் அறிவை இழந்து புத்தி இழந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இஸ்லே வினாஷ்கா ராஸ்தா டூண்டே. ஆகவே அழிவுக்குண்டான பாதைகளையும் தேடுகிறார்கள். खुद समझते हम विश्व को बहुत ऊंचा बनाते हैं परंतु और ही नीचे गिराते जा. அவர்கள் உலகத்தையே உயர்வாக ஆக்குகின்றோம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் மேலும் மேலும் உலகத்தை தாழ்ந்ததாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வினாஸ் சாம்னே கடாய். இப்பொழுது வினாசம் என்பது எதிரில் இருக்கின்றது. எதிரில்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சமயம் குறைவாக இருக்கின்றது.
तुम बच्चे जानते हो हमको घर जाना है. குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். हम भारत की सेवा कर देवी राजधानी स्थापन करते. நாம் பாரதத்திற்கு சேவை செய்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். फिर हम राज्य करेंगे. நாம் ஸ்தாபனை செய்வதற்குண்டான முயற்சி செய்கிறதுனால நாம் தான் மீண்டும் போய் அங்கே ஆட்சி புரிவோம். गाया भी जाता है ஃபாலோ ஃபாதர். தந்தையை பின்பற்றுங்கள் என்று கூறப்படுகின்றது. ஃபாதர் சோ சன், சன் சோஸ் ஃபாதர். தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துவார், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவார்கள். बच्चे जानते इस समय शिव बाबा ब्रह्मा की तन में आकर हमको पढ़ाता है. குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள், இந்த நேரம் சிவ் பாபா பிரம்மாவின் உடலில் வந்து நமக்கு கல்வியை கற்பிக்கிறார். சம்ஜானா பி ஐசா ஹே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். हम ब्रह्मा को भगवान व देवता आदि नहीं मानते हैं. நாம பிரம்மாவை பகவான் என்றோ தேவதை என்றோ கூறுவதில்லை. குருன்னு கூட அவரை சொல்றதில்லை. ஏன்னா பகவான் शिव बाबा दा गुरु அவர் தான். हम तो पति थे, बाप ने पति शरीर में प्रवेश किया है. பிரம்மா என்ன சொல்றாரு? நானும் பதீத்தமாகத்தான் இருந்தேன், இந்த பதீத்த உடலை தான் शिव बाबा பிரவேசமாயிருக்காரு. ஜாட் மே देखो ऊपर छोटे में खड़ा है ना. கல்ப விருட்ச மரத்தில் பாருங்க, மேலே பிரம்ம பாபா நிற்பதாக காட்டப்பட்டிருக்கு. पतित है फिर नीचे पावन बनने के लिए तपस्या कर फिर देवता बनते हैं. அதே கல்ப விருட்சத்துக்கு கீழே பிரம்ம பாபா தபஸ்யா செய்வது போல காட்டியிருக்காங்க. ஏன்னா அவரே தபஸ்யா செய்து மீண்டும் பாவனமான தேவதையாக ஆகிறார். தபஸ்யா கர்ணியவாதாகை பிராமன். தபஸ்யா செய்யக்கூடியவர்கள் பிராமணர்கள். தும் பிரம்ம குமார் குமாரியா சப் ராஜ்யோ சீக் ரஹே ஹோ. நீங்கள் பிரம்ம குமார் குமாரிகள் அனைவரும் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். கித்னா கிளியர் ஹே, எவ்வளோ தெளிவாக உள்ளது. இஸ்மே யோக் படா அச்சா சாஹியே. ஞான மார்க்கத்தில், ஆன்மீக மார்க்கத்தில் யோகம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யாத் மே நஹி ரஹேங்கே தோ முரளி மே வக்தாக்கத் நஹி ரஹேங்கே. நம்ம யோகா பண்ணலை, பாபாவை நினைவு செய்யலைன்னா நம்முடைய சொல்லில் சக்தி இருக்காது. நம்ம ஞானம் பிறருக்கு சொல்லும்போது அது அவங்களுடைய மனசில் பதியாது. தாக்கத் மில்தி ஹே शिव बाबा की याद में. சக்தி எப்போ கிடைக்கும்? சர்வசக்திமான் பாபாவோட தொடர்பு கொள்ளும்போது. याद से ही सतो प्रधान बनेंगे, नहीं तो सजा काकर फिर कम पद पालेंगे. நினைவு செய்யும் போதுதான் சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள், இல்லைன்னா தண்டனைகள் பெறுவோம், பதவியும் குறைந்துவிடும். மூல் பாத் யாத் கி. முக்கியமான விஷயமே தந்தையின் நினைவுதான். ஜிஸ்கோ பாரத் கா பிராச்சீன் யோக் கஹா ஜாத்தா ஹை. அதனைத்தான் பாரத தேசத்தின் பழமையான யோகம் என்று புகழ் பாடப்படுகின்றது. நாலேஜ் கோ கிஸ்கோ பதா நஹி. ஞானம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஆகே கி ரிஷி முனி कहते थे, रचित रचना के आदि मध्यंत को हम नहीं जानते. முன்னால் இருந்த ரிஷி முனிகள் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? படைப்பவர் யார், அவர் எதை படைக்கின்றார், அதனுடைய ஆதி மத்தியந்தம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. தும்பி ஆகி குச் நஹி ஜான்தே தே. நீங்கள் கூட முன்னாடி எதுவுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். இன் 5 விகார் ने तुमको बिल्कुल वर्तनाट पे नहीं बनाया. இந்த 5 விகாரங்கள் தான் உங்களை முற்றிலும் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத செல்லா காசாக மாற்றிவிட்டது. இது 5 விகாரங்கள். அப் ஏக் புராணி துனியா ஜல்கர் பில்குல் கத்தம் ஹோ ஜானி. இப்பொழுது இந்த பழைய உலகம் முற்றிலும் எரிந்து சாம்பலாக கூடியது. குச் பி ரஹ்னே கா நஹி. கொஞ்சம் கூட இதுவும் இருக்காது.
तुम सब नंबरवार पुरुषार्थ अनुसार भारत को स्वर्ग बनाने की तन मन धन से सेवा करते हो. நீங்கள் அனைவரும் முயற்சியின் அனுசாரம் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்கு உடல், மனம், செல்வம் இவைகள் சேவைகளை ஈடுபடுத்துறீங்க. प्रदर्शनी में तुमसे पूछते हो तो बोलो हम बीके अपने तन मन से श्रीमत पर सेवा का रामराज्य स्थापन कर रहे हैं. படவிளக்க கண்காட்சிகளில் நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் எங்களுடைய மனம், உடல், செல்வத்தின் மூலமாக ஸ்ரீமத் படி சேவை செய்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். காந்திஜி ऐसे नहीं कहते थे श्रीमत पर हम रामराज्य स्थापन कर. காந்திஜி ஒரு பொழுது இந்த மாதிரி சொல்லலை, நாங்கள் ஸ்ரீமத் பிரகாரம் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம். यहाँ तो इसमें श्री श्री 108 बाप बैठा है. ஆனால் இங்கே பிரம்ம பாபாவுடைய சரீரத்தில் ஸ்ரீ 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 108 என்று சொல்லக்கூடிய தந்தை அமர்ந்திருக்கின்றார். சிவபாபாவுக்கு எத்தனை ஸ்ரீ போட்டாலும் ஈடு இணையலை. 108 की माला बनाता है. 108 மணிகள் கொண்ட மாலைகளை தயார் பண்ணுறார். மாலை தோ படி பந்தி ஹே, மாலை பெரிய பெரிய மாலைகள் செய்கிறாங்க. உஸ்மே 108 अच्छी मेहनत करती. அதில் 8 மணி மாலை, 108 மணி மாலை நல்லா செய்கிறாங்க. அவர்கள் மிக நன்றாக முயற்சி செய்தாங்க. நம்பர் வார்த்தோ பௌத்தை, எல்லாருமே வரிசை பிரகாரமாக இருக்காங்க. ஜோ அச்சி மெஹனத் கர்த்தி, அவங்க தான் நல்ல முயற்சியாளர்கள். रुद्र यज्ञ होता है तो सालिग्राम का भी पूजा होता है. ருத்ர யஜ்யத்திற்கு செய்யும் பொழுது அவங்க ஆத்மாக்களுடைய நினைவா சாலிகிராம் சொல்லி அதற்கும் பூஜை செய்கிறாங்க. जरूर कुछ सर्विस किया तब तो पूजा होता है. ஆக ருத்ரன் சிவனோட சாலிகிராம் சொல்லி ஆத்மாக்களை பூஜை செய்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்க ஏதாவது சேவைகள் செய்திருப்பாங்க. அதனால் பூஜை நடைபெறுகின்றது. தும் பிராமன் ரூஹானி சேவாதாரி ஹோ, நீங்கள் பிராமணர்கள் ஆன்மீக சேவாதாரிகள். சப் ஆத்மாவுக்கு ஜஹானே வாலே, அனைத்து ஆத்மாக்களையும் விழிப்படைய செய்கிறீர்கள். மை ஆத்மாவும் ஏக் பூல்னே சே தேக அபிமான் ஆ ஜாத்தா ஹை. நான் ஆத்மா, இதை மறக்கும் பொழுதுதான் தேக அபிமானம் வருகின்றது. சமஸ்தை மே ஃபலானாகும், நான் இன்னாரு, நான் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. கிஸ்கோபி எக் பத்தா தொடைகி மை ஆத்மா, யாருக்குமே நான் ஆத்மா என்பது தெரியாது. ஃபலானா நாம் தோ இஸ் ஷரீர் கா ஹை, என்னுடைய பேர் இது அப்படின்னு இன்னார் இன்னார் இன்னாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேகத்துக்குண்டான அடையாளங்கள். हम आत्मा कहाँ से आते एक जरा भी कोई को ख्याल नहीं. ஆனால் ஆத்மாக்கள் எங்கிருந்து வருது, உயிர் எங்கிருந்து வருதுன்னு இதை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. யஹா பாட் பஜாத்தி பஜ்ஜத்து ஷரீர் கபான் பக்கா ஹோகியா. இந்த உலக நாடகத்தில் தன்னுடைய பாத்திரத்தை நடித்து 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 தேகம் நான் என்று உறுதியாயிடுச்சு. பாப் சம்ஜாத்தி பச்சே அப் கஃப்லத் சோடு, பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே இப்பொழுது தவறு செய்வதை விட்டு விடுங்கள். மாயாபடி ஜபர்தஸ்த், மாயை மிகவும் ரொம்ப கெட்டிக்காரமாக இருக்கு. தும் யுத்தக்கே மைதான் மிகும், நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கீங்க. தும் ஆத்ம் அபிமானி பனோ, நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். ஆத்மா और परमात्मा का एक मेला है. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு. गायन है ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே பகுகால். ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்தது என்று பாடியிருக்காங்க. இன்காபி அர்த் பகி நகி ஜான்தே, இதனுடைய பாட்டினுடைய பொருள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. தும் அபி சாந்தே ஹோ, हम आत्मा बाप के साथ रहने वाले. ஆத்மா பரமாத்மா பலகாலம் பிரிந்திருந்தன. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் பரமாத்மா கூட இருந்தாங்க. வக் ஆத்மாவும் க கர்ஹேனா, அது ஆத்மாக்களின் வீடு.
பாப் பி வஹாஹே உன்கா நாம் ஷிவ்ஹே. தந்தை கூட அங்கே தான் இருக்காரு, அவருடைய பெயர் சிவன். சிவ ஜெயந்தி பி காயி ஜாத்தி ஹே. சிவ ஜெயந்தி என்றும் புகழ் பாடப்படும். தூசரா கோய் நாம் தேனாகி நகி சாய். வேறு எந்த பெயரும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. பாப் கேட்டு மேரா அசலி நாம் கல்யாண்காரி சிவஹே. பாபா சொல்கிற என்னுடைய உண்மையான பெயர் கல்யாணக்காரி சிவன். கல்யாணக்காரி ருத்ர நகி கஹேங்கே, கல்யாணக்காரி ஷிவ் கஹ்தே. கல்யாணக்காரி ருத்ரன் என்று சொல்ல மாட்டாங்க, கல்யாணக்காரி சிவன்னு சொல்கிறாங்க. காஷி மே பி சிவ் கா மந்திர் ஹேனா. காஷியில் கூட சிவனுடைய கோவில் இருக்குது. வஹா ஜாக்கர் சாதுலோ மந்திர ஜப்தே ஹே. சிவனுடைய ஆலயங்களுக்கு சாதுக்கள் சன்னியாசிகள் போய் அங்கே உட்காந்து மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. சிவகாஷி விஸ்வநாத் கங்கா. சிவகாஷி விஸ்வநாத் கங்கான்னு சொல்கிறாங்க. பாப் சம்ஜாத்தி शिव जो काशी की मंदिर बिठाए उनको कहते விஸ்வநாத். இப்போ பாபா புரிய வைக்கின்றார், காஷியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலில் அவருக்கு விஸ்வநாத்னு சொல்கிறாங்க. அப் மை தோ விஸ்வநாத் ஹூ நஹி. ஆனால் நான் விஸ்வத்துக்கே தலைவன் என்று சொல்ல முடியாது. விஸ்வக்கே நாத் தும் பந்தே. விஸ்வத்துக்கே தலைவனாக நீங்கள்தான் ஆகிறீர்கள். மை பந்தாகி நகிஹோ. பாபா சொர்க்கத்துக்கு வர்றதே இல்லை, ஆனால் இந்த உலகத்துக்கு அவரை தலைவன்னு சொல்ல முடியாது. பிரம்ம தத்துவக்கே நாத் பி தும் பந்தி ஹோ. பிரம்ம தத்துவம் என்ற வீட்டுக்கு கூட நீங்கள் தான் தலைவனாக இருக்கீங்க. மேரே கோ கஹ்தே ஹை சிவ பாபா. என்னை சிவ பாபான்னு சொல்கிறீங்க. மேரா பாட் ஹி ஹை பதித்தோங்கோ பாவன் பனானே. என்னுடைய பாட்டை பதீத்தர்களை பாவனமாக ஆக்குவது. சிக் லோபி கத்தே மூத் பலித்தே கப்படே தோயே. சீக்கியர்களோட இந்த பாடல் பாடுறாங்க, அழுக்கான ஆடைகளை துவைத்தார் என்று. பரந்து அர்த்த நஹி சமஸ்தே. அழுக்கான ஆடை துவைச்சாருக்குன்னு பாடியிருக்காங்க, ஆனால் எது அழுக்கான ஆடை இப்போ வந்து துவைக்கிறாரு அதனுடைய பொருள் எதுவுமே தெரியாமல் பாடியிருக்காங்க. மஹிமா காத்தே ஏக் ஓம் ஆங்கார். இறைவனுடைய புகழ் பாடும்போது ஏக் ஓம் ஆங்கார்னு சொன்னான். அஜோனி என ஜனம் மரின் ரஹிதே. அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறான். மைத்தோ 84 ஜனம் லேத்தா நஹி ஹோம். நான் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. மை இன்மே பிரவேஷ் கர்த்தா. நான் இவருடைய உடலில் பிரவேசம் செய்கிறேன். மனுஷ 84 ஜனம் லேத்தே. மனிதர்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. இன்கே ஆத்மா ஜான்தி ஹே பாபா மேரே சாத் இக்கட்டா பைட்டா ஹுவா ஹே. இவருடைய ஆத்மா அறிந்திருக்கின்றது. யாருடைய ஆத்மா? பிரம்ம பாபாவுடைய ஆத்மாவுக்கு தெரியுது, இப்போ சிவ பாபா என் அருகில் இருக்கின்றார். கடி கடி யாத் பூல் ஜாத். तो பிரம்ம பாபாக்கு பக்கத்திலே சிவ பாபா இருந்தாலும் பிரம்மா என்ன சொல்கிறார், அடிக்கடி அவர் நினைவு மறந்துடுறேன். பாபா கோ எக் மக்கான் தியாகி ரக்னே கிலே. பாபாவுக்கு இந்த சரீரம் என்ற வீட்டை வசிப்பதற்காக கொடுத்துருக்கேன். பாக்கி ஏக் கோனேமே பைட்டாகோ. மற்றபடி அங்கேயே ஒரு ஓரத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன். படா ஆத்மி ஹுவானா. ஏன்னா சிவ பாபா ரொம்ப பெரியவர். விசார் கர்த்தா ஹோ பாஜுமே மாலிக் பைட்டா ஹே. ஏக் ரத் உன்கா ஹே. ஸோ அருகில் தலைவனாக இருக்கக்கூடியவர் அமர்ந்திருக்கின்றார். நான் இந்த ரதத்தில் வந்திருக்கின்றேன். அந்த ரதத்துக்கு தலைவர் பிரம்மா. ஸோ அந்த தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவனுடைய ரதத்தில் நான் வந்திருக்கேங்கிறார். வ இங்கி சம்பால் கர்த்தே ஹே. முஜே சிவ பாபா கிலாத்தே பை. ஆகவே அவர் தான் இந்த உடம்பை இப்போ பாதுகாக்கிறார் அப்படின்னு பிரம்ம பாபா சொல்கிறார். எனக்கு சாப்பாடு ஊட்டுறது கூட யார்? சிவ பாபா தான் ஊட்டுறாரு. மை உன்கா ரத்ஹூனா. நான் அவருக்கு சவாரியாக இருக்கின்றேன் அல்லவா. குச் தோ காத்திரி கரைங். அதனால் என்னையும் அவர் உபசரிக்கின்றார். இசி குஷிமே காத்தாகும். இந்த குஷியிலேயே நான் சாப்பிட்றேன். 2-4 மினிட் கே பாத் பூல் ஜாத்தா. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம்
மறந்துடுறேன். तब समझा तो बच्चों को कितना मेहनत होगी. என்னுடைய பக்கத்திலேயே இருக்காரு, அவருக்கு இந்த உடலை நான் வாடகையாக கொடுத்துருக்கேங்கிற அந்த போதை பெருமையெல்லாம் இருக்குது. அப்போது என்னுடைய மனசு நழுவிறதுன்னா எனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ குழந்தைகள் எவ்வளோ முயற்சி பண்ணோம். इसलिए बाबा समझाते रहते जितना हो सके बाप को याद. அதனால் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எந்தளவு முடியுமோ பாபாவை நினைவு செய்யுங்கள். பௌத் பௌத் ஃபாய்தா, அவருடைய நினைவில் தான் உங்களுக்கு மிக மிக நன்மை இருக்குது. யஹான் தோ தோடி பாத்மே தங் ஹோ படுத்தேகி. ஆனால் குழந்தைகள் சின்ன விஷயத்தில் உடனே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. फिर पढ़ाई को छोड़ देती, அப்புறம் படிப்பையே விட்டுறாங்க. பாபா பாபா கர் ஃபார்கதி தேத், அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அப்பாவுடைய கையை விட்டுறாங்க. बाप को अपना बनवंती ज्ञान सुनावंती पसंती दिव्य दृष्टि से स्वर्ग देखंती रास करंती ओहो मम माया मुझे फारकती देवंती பாகந்தி. பாபா சொல்கிறாரு, என்னுடையவராக ஆகிறார்கள், ஞானத்தை கேட்கின்றார்கள், ஞானம் ரொம்ப பிடிக்குது, திவ்ய திருஷ்டியின் மூலமாக சொர்க்கத்தின் காட்சிகளை பார்க்குறாங்க, ராச நடனங்கள் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மாயை வந்து அவங்கள என்ன பண்ணிடுது, டைவர்ஸ் கொடுக்க வச்சு பாபா கிட்டேருந்து ஓட வச்சுறது. ஜோ விஸ்வகா மாலிக் பனத்து உன் ஃபார்கதி தீதி, யார் உலகத்துக்கே தலைவனாக ஆக்கக்கூடியவரோ அவரையே விட்டு ஓடிடுறாங்க. படி படி நாமகிராபி பி ஃபார்கதி தீதி, ரொம்ப பெயர் புகழ் பெற்ற குழந்தைகள், நல்ல நல்ல பேர் எடுத்த குழந்தைகள் கூட என்ன ஆயிட்டாங்க, என் கையை விட்டு ஓடி போயிட்டாங்கங்கிறார் பாபா. அப்போ மாய் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறார். அபி தும்கு ராஸ்தா பத்தாய ஜாத்தா ஹே, இப்பொழுது பாபா நமக்கு வழி காட்டி கொண்டிருக்கின்றார். நமக்கு எச்சரிக்கை ஏன் கொடுக்குறாரு, எந்த மாயம் வந்தாலும் நம்ம பாபா கையை விட்டு போகக்கூடாது. ஐசி நகி ஹாத்ஸே பக்கட்கர் லேச், நாம தான் பாபா கையை விடக்கூடாது. அப்படி இல்லை பாபா என் கையை பிடிச்சிட்டு கரை சேர்த்துடுவாருன்னு நினைக்கக்கூடாது. இன் ஆங்கோ சே तो अंधे नहीं, हाँ ज्ञान का तीसरा नेत्र तुमको मिलता है. இந்த இரண்டு கண்கள் இல்லாத ஊனம்னு சொல்ல முடியாது. கண்ணற்ற குருடர்களாக ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைக்கின்றது. தும் சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்துகோ சாந்தேகோ, நீங்கள் கால சக்கரத்தின் ஆரம்பம் இடை இறுதியை அறிந்துள்ளீர்கள். எக் 84 சக்கர் புத்தி மீ ஃபர்னா சாஹியே, இந்த 84 பிறவி சக்கரங்கள் புத்தியில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும். துமாரா நாம் ஹே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி, உங்களுடைய பெயரே ஸ்வதர்ஷன சக்கரதாரி. ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா, ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். துஸ்ரா கோய்க்கு யாத் ந ரஹே, வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. பிச்சாடி மே அவஸ்தா ரஹே, இறுதி நேரத்தில் உங்களுடைய மனநிலை இம்மாதிரியாக இருக்கும். ஜோ ஸ்ரீ கா புருஷே லவ் ரக்தா உன்காக ஜிஸ்மானி லவ், மனைவிக்கு தன் கணவன் மீது அன்பு இருக்குன்னா அந்த அன்பு என்ன அன்பு, தேக அன்பு. யஹான் துமாரா ரூஹானி லவ், இங்கு நாம் ஒருவர் மற்றவர் ஆன்மீக அன்பு தான் இருக்கணும். தும் உட்தே பைட்தே பத்தியோं का पति बाप को बाप बापों की बाप याद करना, நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் பத்திகளுக்கெல்லாம் மேலான பதி, தந்தைக்கெல்லாம் மேலான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். दुनिया में ऐसे बहुत घर है जहाँ स्त्री पुरुष तथा परिवार आपस में बहुत प्यार से, உலகத்தில் அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ரொம்ப அன்போடு இருக்காங்க. கர்மே ஜெய்சா ஸ்வர்கலாக ரத், வீடே ஒரு சொர்க்கமாக இருக்கும். 5-6 बच्चे इकट्ठा रहते, सुबह को जल्दी उठ पूजा में बैठते ही, कोई झगड़ा आदि गर्मी नहीं. 5-6 குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் காலையில் எல்லாரும் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பூஜைகள் செய்வாங்க. அந்த குடும்பத்தில் என்ற சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஏக்ரஸ் ரத், எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்காங்க. कहाँ तो फिर एक ही घर में कोई राधा स्वामी की शिष्य होगा, कोई फिर धर्म के नहीं मानते. ஆனால் ஒரு சிலர் வீட்டில்
ஒரு சிலர் ராதாசுவாமின்னு ஒரு குழுவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் எந்த தர்மங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்பிக்கை இருக்காது. தோடி பாத் பர் நாராஜ் ஹோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் சண்டைகள். तो बाप कहती अंतिम जन्म में पूरा पुरुषार्थ करना. பாபா சொல்கிறார், இந்த கடைசி ஜென்மத்தில் முழு முயற்சி செய்ய வேண்டும். अपना पैसा भी सफल कर अपने कल्याण करो. உங்களுடைய செல்வத்தை கூட வெற்றிகரமாக ஆக்கி தனக்குத்தானே நன்மை செய்யுங்கள். तो भारत का कल्याण होगा, பாரதத்திற்கும் நன்மை ஏற்படும். तुम जानते हो अपनी राजधानी श्रीमत पर फिर से स्थापना कर. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நம்முடைய ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி நாம் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். याद की यात्रा से और सृष्टि के आदि मध्य जानने से हम चक्रवर्ती राजा बन जाएंगे. फिर उतरनार, நினைவு யாத்திரையின் மூலம் மேலும் காலச்சக்கரத்தின் ஆதி மத்திய அந்தத்தை அறிந்ததன் காரணத்தினால் நாம் மீண்டும் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். திரும்பி சத்தியத்திலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறோம். फिर अंत में बाबा के पास आ, கடைசியில் மீண்டும் பாபாட்ட வந்துடும். ஸ்ரீமத் பர் चलने से ऊंच पद पाएंगे. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாகத்தான் உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். பாப் कोई फांसी पर नहीं चढ़ा. பாபா குழந்தையில் இந்த தூக்கு கயிறில் தொங்க வைக்கிறது இல்லை. एक तो कहते पवित्र बनो और बाप को याद. ஒன்று தூய்மையாக இருங்கள் சொல்கிறாரு. அடுத்தது தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தியமே பத்தீத் கோயி ஹோத்தானே. சத்தியத்தில் பத்தீத்தமானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. தேவி தேவதா பௌத் தோடே இருக்கு. தேவி தேவதைகள் மிகவும் கொஞ்சம் பேர். இவ்வளோ பெரிய முழு உலகமே என்ன ஆயிடுச்சு, ஒரு பாரதமாக. அங்கே வெறும் 9 லட்சம் தான். இப்போ 700-800 கோடி இருக்காங்க. அங்கே வெறும் 9 லட்சம் தான். எவ்வளோ கொஞ்சம் பேர். फिर आहिस्ते आहिस्ते वृद्धि होती है. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி. தேவதாओं का छोटा झाड़. தேவதைகள் மரம் மிகவும் சிறியது. फिर कितना वृद्धि हो जाती. அப்புறம் எவ்வளோ வளர்ச்சி ஆகிவிடுகின்றது. ஆத்மாயை சப் ஆத்தி ரக்தி ஹே. ஆத்மாக்கள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கின்றது. எக் பனா பனாயா கேல். இது ஆனது ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. अच्छा, நல்லது. मीठे मीठे सिकिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், रूहानी सेवादारी बन आत्माओं को जहाने की सेवा करनी है. ஆன்மீக சேவாதாரிகளாக ஆகி ஆத்மாக்களை வெளிப்புறச் செய்வதற்குண்டான சேவை செய்ய வேண்டும். तन मन धन से सेवा कर श्रीमत पर रामराज्य की स्थापना के निमित्त बनना. உடல் மனம் செல்வத்தின் மூலமாக சேவை செய்து ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். स्वदर्शन चक्रधारी बन 84 की चक्र बुद्धि में फिराना. स्वदर्शன சக்கரதாரியாக ஆகி 84 பிறவிகளுடைய சக்கரத்தை புத்தியில் சுற்ற வேண்டும். ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா. ஒரே ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். தூஸ்ரா கோய்க்கு யாத் ந ரஹே. வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கபி கிசி பாஸே தங் ஹோ படாய் நகி சோட்னா. ஒரு பொழுதும் எந்த விஷயத்திற்காக தொந்தரவாக ஆகி டிஸ்டர்ப் ஆகி படிப்பை விட்டுவிடக்கூடாது. वरदानम, संगठन में रखते लक्ष्य और लक्षण को समान बनाने वाला सदा शक्तिशाली आत्मा भव. குழுவுடன் இருந்தாலும் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டையும் சமமாக ஆக்கக்கூடியவர்கள்
சதா சக்திசாலி ஆத்மா பவ. நம்முடைய லட்சணம் எப்படி இருக்கணும்? நம்முடைய லட்சியத்துக்கு ஏற்றார் போல. संगठन में एक दो का देखकर उमंग उत्साह आता है. குழுவில் ஒருவர் மற்றவரை பார்த்து உற்சாகம் என்பது வருகின்றது. அல்பிலாப்பன் பி ஆத்தா है. சில நேரம் சோம்பேறித்தனமும் வருகின்றது. सोचते एक भी करते हमने भी किया तो क्या हुआ. ஏன் சோம்பேறித்தனம் வருது? பிறர் ஏதாவது தவறுகள் செய்யும்போது, பிறருடைய குறைகளை பார்க்கும்போது அவங்களே அப்படி இருக்காங்க, நான் இது பண்ணால் என்ன. इसलिए संगठन से श्रेष्ठ बनने का सहयोग लो. இதுதான் ரொம்ப முக்கியமான. நம்ம குழு விட்டு எங்கேயும் தனியாக போகக்கூடாது, குழுவோடு தான் இருக்கணும். ஆனால் அந்த குழுவிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? நான் சிரேஷ்டமாக ஆக வேண்டும் என்ற ஒத்துழைப்பை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हर कर्म करने की पहले विशेष अटेंशन व लक्ष्य हो. मुझे स्वयं को संपन्न बनाकर सैंपल बनना है. ஒவ்வொரு கர்மம் செய்யும் போதும் விசேஷமான இந்த அட்டென்ஷன் லட்சியம் வைங்க. நான் சம்பன்னமாக ஆகி நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஆக வேண்டும். मुझे करके औरों को कराना. நான் செய்து காட்டி மற்றவர்களை செய்விக்க வேண்டும். பார் பார் இஸ் லக்ஷியோ இம்மர்ஜ் கரும். அடிக்கடி உங்களுடைய லட்சியத்தை உங்கள் மனதில் நினைவு செய்யுங்கள். லக்ஷ்ய லக்ஷன்கோ மிலாத்தே செல்லும். லட்சியம் லக்ஷணம் இரண்டும் ஒன்றாக இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கணும். தோ சக்திசாலி. அது லட்சியம் லக்ஷணம் ஒன்றாக ஆக शक्तिशाली आइडिया. स्लोगन. लास्ट में फास्ट जाना है तो साधारण और व्यर्थ संकल्पों में समय नहीं गवाओ. லாஸ்ட்டில் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா சாதாரணமான மற்றும் வீணான எண்ணங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். अव्यक्त इशारा. सहज योगी बनना है तो परमात्मा प्यार की अनुभवी बनो. சகஜ யோகியாக ஆக வேண்டுமென்றால் பரமாத்மாவின் அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். जो प्यार होता है उस याद किया नहीं जाता, उसकी याद स्वतः ही आती है. யார் மேலே ரொம்ப அன்பு இருக்கோ அவர்களை நினைவு செய்வது கிடையாது, நினைவு தானாகவே வந்து கொண்டிருக்கும். சிர்ஃப் பியார் தில் கா ஹே. அன்பு இதயபூர்வமான அன்பாக இருக்கும். சச்சா और निस्वार्थ சத்தியமான அன்பு சுயநலமற்ற அன்பாக இருக்கும். जब कहते हो मेरा बाबा प्यारा बाबा तो प्यार को कभी भूल नहीं सकता. எப்போ சொல்லும்போது என்னுடைய பாபா அன்பான பாபான்னு சொல்கிறீங்க. ஸோ அன்பானவரை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. और निस्वार्थ प्यार सिवाय बाप के किसी आत्मा से मिल नहीं सकता. எந்த விதமான தன்னலமற்ற அன்பு என்பது ஒரு பாபா கிட்டேருந்து தான் கிடைக்குமே தவிர வேறு யார்கிட்டேருந்து கிடைக்காது. इसलिए कभी मतलब से याद नहीं करो. அதனால் ஒரு பொழுதுமே நம்ம பாபா எப்படி நினைக்கணும்? இதயபூர்வமாக நினைக்கணும், அன்பாக நினைக்கணும். தேவைன்னு நினைக்கிறது இல்லைன்னா அவரை மறந்துடுறது அப்படி இருக்கக்கூடாது. நிஸ்வாத் பியார்மே லவ்லீன் ரகு. எந்த விதமான தன்னலமில்லாத அன்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மூழ்கி விடுங்கள். ஓம் சாந்தி. சதோப்பிரதான தன்மையின் குணத்தின் மூலம் தமோ குணத்திற்கு விடை கொடுத்தல். தாதிஜி கூறுகிறார், எனது புருஷார்த்தத்தின் ஒரே லட்சியம் நான் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். சதோ குணங்களை கடைபிடிக்க வேண்டும். புத்தியில் உள்ள ரஜோ தமோ குணங்களை அழித்துவிட வேண்டும். நான் காலையிலிருந்து இரவு வரை என்னை சோதித்து பார்க்கின்றேன். தேவதா நிலைக்கான தகுதி எனக்குள் எதுவரை வந்துள்ளது? தேவதை என்றாலே சதோப்பிரதானமான குணம். சதோப்பிரதானமான குணம் ஸ்ரீமத்தை கடைபிடிப்பதன் மூலம் வருகின்றது. முதலில் தன்னை குளிர்ந்தவராக்கிக் கொள்ளுங்கள். குளிர்ச்சி அடைவதால் ஆவேசம், உணர்ச்சி வேகத்தின் சமஸ்காரம் குளிர்ந்துவிடும். பிறகு ஆன்மீக பெருமையில் இருங்கள். நான் எப்பேற்பட்ட அதிகாரம் உடையவருடைய குழந்தை. அப்போது புத்தி ஒருபோதும் கீழான விஷயங்களில் வராது. இப்போது நமது புத்தி தேகம், தேகத்தின் விவகாரங்கள் பக்கம் போகக்கூடாது. 7/8/2025 இன்றைய பயிற்சிக்கான குணம். நான் கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற நினைவு முழு நாளும் இருக்க வேண்டும்.
சக்தி கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற ஸ்திதியில் அமர்ந்து ஆனந்த கடலிடமிருந்து சர்வ பிராப்திகளை பெற்று நிறைந்து கொண்டிருக்கின்றேன். ஆனந்தம் என்ற சக்தியின் சம்பன்ன ஸ்திதியினால் அனைத்து ஆத்மாக்களும் கவலையற்றவர் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அச்சா. ஓம் சாந்தி. சக்கரத்தை நான் சுற்றுவேன், சக்கரவர்த்தி ஆகவே. சக்கரத்தை நான் சுற்றுவேன், சக்கரவர்த்தி ஆகவே. தேவதை நானும் மனிதனாக மாறிய கதையை எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவே. தந்தையுடனே மேலே நான் இருந்தேன், தேவதையாக வாழ்ந்திடவே கீழே பூமிக்கு வந்தேன். எல்லாம் நிறைந்து ஆடி பாடி கிருஷ்ணனோடு வாழ்ந்தே சக்கரத்தை நான் சுற்றுவே. சிறிது அதில் குறைந்தேன், ஸ்ரீராமனுடனே வாழ்ந்து சுகங்கள் எல்லாம் அடைந்தேனே. யுகத்தில் கோவிலில் நானும் பக்தர்க்கு காட்சி கொடுத்தேன். சக்கரத்தை நான் சுற்றுவே. எல்லாம் இழந்த பிறகு என்னை நானே பூஜித்தேன். இனிய சிவபாபா வந்து என்னை பிராமணராய் மாற்றினார். பரிஸ்தவாகி பறந்து சென்றேன், தந்தையுடனே திரும்பினேன். சக்கரத்தை நான் சுற்றுவேன், சக்கரவர்த்தி ஆகவே
சக்கரத்தை நான் சுற்றுவேன் சக்கரவர்த்தி ஆகவே தேவதை நானும் மனிதனாக மாறிய கதையை எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவேன்.